குணசேகரன் மனுஷனே இல்லை, அவர் ஒரு கேவலமான ஆள் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நேற்று எபிசோட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிகாலன் கிட்டையும் ஜான்சி ராணி கிட்டையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நான் கண்டிப்பா பிராயச்சித்தம் பண்ணுவேன். அது என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு நான் உன்னை முதல்ல எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்? என்னோட மகளை கட்டி வைக்கிறேன்னு தானே கூட்டிட்டு வந்தேன். இப்போ உனக்கு நடந்த அநியாயத்துக்கு, உனக்கு நடந்த ஏமாற்றத்துக்கு நான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட தான் நேற்று எபிசோட் முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குணசேகரனுக்கும் ஈஸ்வரிக்கும் இதை வச்சு பயங்கர சண்டை வரப்போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வரி கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பொண்ணுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவங்க அதை சீக்கிரத்துல கண்டிப்பா விடவே மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. அவங்க அதை எதிர்த்து கண்டிப்பா போராட தான் செய்வாங்க. அதே மாதிரி மற்ற பெண்களுமே ஈஸ்வரிக்கு துணையா தான் நிற்பாங்க. நம்ம ஜனனி இந்த விஷயத்துலயாவது ஜெயிக்க போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஆதிரைக்கும் கரிகாலனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுதான். அப்போ அதை தடுக்கிறதுக்காண்டி இந்த பெண்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் அந்த விஷயத்துல குணசேகரன் தான் ஜெயிச்சாரு. ஆனா கண்டிப்பா தர்ஷினி விஷயத்துல குணசேகரன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த பெண்கள் அந்த அளவுக்கு விட மாட்டாங்க. இன்னொன்னு, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்றதுனால அந்த மாதிரி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே கம்மி தான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாருபாலா ஆதிரைக்கு துணையா தான் நிக்க போறாங்க. அவங்க எப்படி அருண் அண்ட் ஆதிரா கல்யாணத்தை குணசேகரனை எதிர்த்து எப்படி பண்ண போறாங்க அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்க போறோம். இப்போ தர்ஷினி ரொம்பவே பயந்துட்டாங்க. அவங்க ஜனனி கிட்ட போய் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம், என்னுடைய வாழ்க்கை மொத்தத்துக்கு அவ்வளவுதானா, அப்ப என்னுடைய லைஃபும் அவ்வளவுதான் போயிருச்சா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. அந்த பயத்துல ஜனனி கிட்ட என்ன பண்ணலாம் சித்தி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது ஜனனி இல்ல, நம்ம பாத்துக்கலாம், நம்ம சீக்கிரமா இதுக்கு ஒரு வழி பண்ணணும், இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி தர்ஷினிக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஆனா தர்ஷினிக்கு இன்னுமே இந்த பெண்கள் மேல சரியா நம்பிக்கை வரல. ஏன் அப்படின்னா, மற்ற விஷயங்கள்ல நம்பினாலுமே போன தடவை ஆதிரை கல்யாணத்துல இவங்க தோத்ததுனால இந்த பொண்ணுக்கு பயம் தான் இப்போ அதிகமா இருக்குது. நம்ம எல்லாமே பண்ணதான் செய்யறோம், ஆனா அவர் தானே ஜெயிக்கிறாரு கடைசியில அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க. ஈஸ்வரி நம்ம குணசேகரன் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, நீங்க பண்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நாங்க இங்க இருந்து எஸ்கேஆர் வீட்டுக்கு சண்டை போட போனதுக்கு அப்புறம் ஆதிரைய பின்னாலேயே பெட்டியை கொடுத்து நீங்க 4 பேர் தானே அமுச்சு வச்சீங்க அப்படின்னு சொல்லி குணசேகரன் ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு. எல்லா பழியுமே இந்த பெண்கள் மேலதான் போடுறாரு. ஆனா ஆதிரை இப்ப எடுத்த முடிவு இந்த பெண்கள்கிட்ட அவங்க எந்த டிஸ்கஷனுமே பண்ணல. அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. அவங்களே ரொம்ப டைம் எடுத்து யோசிச்சு, இன்னொன்னு தன்னுடைய அண்ணன் கொலகாரர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அதனால ஆதிரை இந்த முடிவுல பின்வாங்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதே மாதிரி சாருபாலாவும் ஆதிரைக்கு துணையா நிக்கிறாங்க. அதனால இனிமேல் குணசேகரனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இப்படிதாங்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.